குலத்தில் பிறந்தவள் அவ்வாறு சொல்லி சபதம் செய்திருக்கிறாள். நீயோ சிங்காதனம் ஏறித்தான் தீருவேன் என்கிறாய். இல்லாவிட்டால் கன்னிப்பெண்ணாகவே காலம் கழிப்பேன் என்று சொல்லுகிறாய். அமுதா, என் அத்தை அரச குலத்தில் பிறந்தவரை நேசித்தாள். அதனால் அவளுடைய வாழ்க்கை துன்பமயமாயிற்று. என் அத்தை அடைய தவறிய பாக்கியத்தை நான் என் வாழ்நாளில் அடைவேன். ஏன் கூடாது அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. உனக்கு அந்த ஆசை ஏற்பட்டது என்னுடைய பாக்கிய குறைவினால்தான் அப்படின்னு அமுதன் சொல்கிறான். அப்படி ஏன் நீ நிராசை அடைய வேண்டும்? அரச குலத்தில் பிறந்தவர்கள்தான் அரசர்களாய் இருக்கலாம் என்று விதி ஒன்றும் இல்லை. உன்னை போல் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வீர பராக்கிரம செயல்களினால் ராஜ்யங்களை ஸ்தாபித்து சிங்காதனம் ஏறியிருக்கிறார்கள். நீயும் இன்றைக்கு அத்தகைய சபதம் எடுத்துக்கொள். இந்த பெரிய பாரத நாட்டிலோ கடல் கடந்த அயல் நாட்டிலோ உன் புஜபல பராக்கிரமத்தினால் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தீர்மானம் செய்து கொள். நான் உன்னை விட்டு பிரியாமல் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு பூங்குழலி சொல்றா. பூங்குழலி, அத்தகைய காரியங்களுக்கு நான் பிறக்கவில்லை. என் மனம் கத்தி எடுத்து போர் செய்வதில் ஈடுபடவில்லை. ஒரு சிறு பிராணியை இம்சிக்கவும் நான் விரும்பவில்லை. மணிமகுடம் சிங்காதனமும் என் உள்ளத்தை கவரவில்லை. சிவபெருமானையும் சிவனடியார்களையும் ஏற்றி பரவி பாடிக்கொண்டு காலம் கழிக்க விரும்புகிறேன். ஆகையால் உனக்கும் எனக்கும் பொருத்தமில்லைதான். உன்னை நான் மணக்க விரும்புவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போலத்தான். பூங்குழலி, உன்னை இங்கே தாமதிக்க சொல்வதில் பயனில்லை. நீ போய்விடு. என் உடம்பு குணமாவதற்காக காத்திராதே அப்படின்னு சேந்தன் அமுதன் சொல்கிறான். அச்சமயம் குடிசை வாசல்ல ஏதோ சத்தம் கேட்குது. பூங்குழலி வாசற் கதவை நோக்கி போனா. அவ தன்னை விட்டு அடியோடு போக போறான்னு நினச்சி சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டான். ஆனால் பூங்குழலி கதவை சற்று திறந்து வெளியே பார்த்துட்டு மறுபடியும் கதவை அடைச்சி தாளிட்டுட்டு அப்புறம் அவன் அருகில் வந்து அவனை உற்று பார்த்தா. கதவை ஏன் சாத்தினா? யார் வந்தனர்? ஒருவேளை அம்மாதானோ என்னமோ அப்படின்னு அமுதன் கேட்டான். யாராயிருந்தாலும் சிறிது நேரம் காத்திருக்கட்டும். நம்முடைய பேச்சு முடியும் வரையில் வெளியில் இருக்கட்டும். ராஜாவும் ராணியும் அந்தரங்கமாக பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்கே வந்து தடை செய்யக்கூடாது அல்லவா அப்படின்னு சொல்றா. யார் ராஜா, யார் ராணி அப்படின்னு அமுதன் தடுமாறி கேட்குறான். நீ ராஜா, நான் ராணி. இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் உன் மனதில் ஏறவே இல்லையா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. இல்லை பூங்குழலி, எனக்கு நீ போதனை செய்வதில் சிறிதும் பயனில்லை என்று தான் சொன்னேனே. உன் உள்ளப்போக்கும் என் உள்ளப்போக்கும் முற்றும் மாறானவை. அவை ஒத்து வர மாட்டா அப்படின்னு அமுதன் சொல்கிறான். ஒத்து வரும்படி நாம் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. அது முடியாத காரியம்.